தொடங்கியது முதல் இன்று வரை மாறாத கொடி, மாறாத சின்னம், மாறாத கொள்கை, நிலையான தலைமை என்கின்ற அற்புதமான அம்சங்களை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்டு முத்தமிழறிஞர் கலைஞர், இனமான பேராசிரியர் போன்ற மாபெரும் ஆளுமைகளால் வழிநடத்தப்பட்டு இன்றைக்கு திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திமுக இளைஞரணி இன்றைக்கு காலத்தின் நிறம் கருப்பும் சிவப்பும் என்கின்ற தலைப்பில் ஒரு மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வு நூலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆய்வு நூலில் அடியேனுக்கும் ஒரு கட்டுரையை எழுதுவதற்கான வாய்ப்பினை தந்ததற்கு திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணியினுடைய செயலாளர், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இதில் பல்வேறுபட்டவர்கள், பல்வேறு வகையான ஆய்வாளர்கள், பல்வேறு வகையான இயக்கத்தினுடைய அறிஞர்கள், இயக்கத்தினுடைய முன்னோடிகள், களம் கண்டவர்கள் தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுடைய எண்ணங்களையும் கட்டுரைகளாக வடித்து பதிவு செய்திருக்கின்றார்கள். அது ஒரு மிகச்சிறந்த வரலாற்று ஆவணமாக எதிர்காலத்தில் திகழும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. இந்த நூலில் 1986ஆம் ஆண்டு நடந்த இந்திய எதிர்ப்பு போரில் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணியினுடைய பங்கு பற்றி அடியேனும் ஒரு கட்டுரையை வரைந்துள்ளேன். நாடு முழுவதும் மாவட்டம் வாரியாக இந்திதான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்று கூறுகின்ற அந்த அரசியல் சட்ட நகலை எரிப்பது என்கின்ற போராட்டத்தை மேற்கொண்டு அந்த போராட்டத்தை சென்னையில் இனமான பேராசிரியர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அதனுடைய நிறைவு நிகழ்ச்சியாக டிசம்பர் 9ஆம் தேதி சென்னையிலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த இந்தி ஆதிக்க ஆட்சி மொழி என்று கூறுகின்ற அரசியல் சட்ட நகலை எரித்து அவரும் சிறை சென்றார். இப்படி என்னுடைய அனுபவங்களை எழுதுவது போலவே இந்த இயக்கத்தினுடைய தலை சிறந்த எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், அறிஞர்கள் அவர்களுடைய அனுபவங்களை இந்த நூலிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த நூல் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணமாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. 80க்கும் மேற்பட்ட கட்டுரையாளர்கள், தேசிய கட்சிகளின் தலைவர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், மாண்புமிகு முதலமைச்சர், கழக தலைவர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஆகியோரின் பங்களிப்போடு முத்தமிழறிஞர் பதிப்பகம் சார்பாக 1120 பக்கங்களில் திமுக எனும் பேரியக்கத்தின் பன்முக பரிமாணங்களை விளக்கும் அறிவார்ந்த ஆவணம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு, திமுக 75. வெளியிடுபவர் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நாள் 8/11/2025. இடம் வள்ளுவர் கோட்டம்.